எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். மக்களின் குரலாக ஐக்கிய தேசிய கட்சி இருக்க வேண்டும். ரணில் தெரிவிப்பு. இலங்கையில் மக்கள் சுகாதார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ள நிலையில் அது தொடர்பாக நாடாளுமன்றத்துக்கு வெளியில் மக்களின் குரலாக ஐக்கிய தேசிய கட்சியின் குரல் இருக்க வேண்டும். இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிகொத்தவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்கே இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு முறையான வேலைத்திட்டங்களை தயாரிக்காது தடுப்பூசி தொடர்பாக அரசு கதைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தடுப்பூசியை வழங்கிய பின்னர் பிரச்சினை முடிந்துவிடும் என்று எண்ணிவிட முடியாது. தடுப்பூசியை காட்டி மக்களை ஏமாற்றாது கொரோனாவை தடுப்பதற்கு முறையான வேலைத்திட்டங்களை அரசு முன்னெடுக்க வேண்டும். அத்துடன் தடுப்பு மருந்தை கொண்டு வருவது தொடர்பாக முன்னெடுத்துள்ள வேலைத்திட்டங்கள் தொடர்பான தகவல்களை நாட்டுக்கு அரசு வெளியிட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பெற்றோருக்கு பல சந்தர்ப்பங்களில் தூக்க மாத்திரை சிறுமிக்கு நேர்ந்த அவலம். 15 வயதான பாடசாலை மாணவி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்ததாக தெரிவித்து சந்தேக நபர் ஒருவரை அத்திருக்கிரிய போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் 2 ஆண்டுகளாக ஆபாச காணொலிகளை காண்பித்து சிறுமியை துஷ்பிரயோகம் செய்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு சிறுமி சந்தேகத்திற்கிடமான மாத்திரையை எடுத்துக்கொண்டார். இதனை அவதானித்த தந்தை அது குறித்து விசாரித்துள்ளார். அது கருத்தடைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட மாத்திரை என தெரிய வந்துள்ளது. இது குறித்து போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பல சந்தர்ப்பங்களில் பெற்றோருக்கு தூக்க மாத்திரைகள் கொடுத்து வீட்டுக்கு வந்து சிறுமியை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக கலபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மிகவும் விழிப்புடன் இருங்கள். பொதுமக்களுக்கு இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை. சமூக ஊடகங்கள், இணைய அடிப்படையிலான பயன்பாடுகள் மற்றும் மொபைல் கட்டணம் செலுத்தும் பயன்பாடுகள் மூலம் பல வகையான நிதி மோசடிகள் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் இலங்கை மத்திய வங்கி அறிவுறுத்தியுள்ளது. இந்த மோசடிகளில் பெரும்பாலானவை வலை அல்லது மொபைல் பயன்பாட்டு அடிப்படையிலான எளிதான கடன் திட்டங்கள் மூலம் பொதுமக்களை ஈர்க்கின்றன. இதுபோன்ற கடன் விண்ணப்ப மதிப்பீடு செயல்பாட்டின் போது மோசடி செய்பவர்கள் இரகசியமான தனிப்பட்ட வாடிக்கையாளர்கள் தகவல் தரவை பகிர்ந்து கொள்ள பொதுமக்களை கவர்ந்தெழுக்கின்றார்கள். இந்த நிலையில் இதுபோன்ற மோசடிகளுக்கு பலியாகாமல் இருக்க உரிய நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு ஏன் உறுப்பினர்களை நியமிக்கப்படவில்லை? பிரதமர் மஹிந்தவுக்கு கடிதம். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு இதுவரை ஆணைக்குழு உறுப்பினர்கள் நியமிக்காமை தொடர்பாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் சேவையாளர் சங்கம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. ஆணைக்குழு உறுப்பினர்கள் 5 தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கி ஒரு மாதத்துக்கு மேலாகின்ற நிலையில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கான புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படவில்லை என்பது தொடர்பில் குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவுக்கான புதிய உறுப்பினர்களை நியமிக்க வேண்டிய பொறுப்பு அமைச்சருக்குரியது என்றும் நிதியமைச்சர் என்ற வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவே நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவில் ஏற்பட்டுள்ள வெற்றிடங்களுக்கு 1 மாத காலத்துக்குள் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டியுள்ள நிலையில் வெற்றிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன எனவும் சேவையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. விமான நிலையங்கள் திறக்கப்படுவதால் கொரோனா பரவும் அச்சுறுத்தல் இல்லை. சுகாதாரத்துறைக்காக தற்பொழுது விமான நிலையங்கள் திறக்கப்பட்டாலும் கொரோனா பரவல் அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். எனினும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் வருவதில் ஏற்படும் சிக்கல்கள் மற்றும் சுகாதார நிலைமைகள் எவ்வாறு உள்ளது என்பதை அடுத்த 2 வாரங்களுக்கு ஆராய உள்ளதுடன் அவசியமாயின் மாற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்பொழுது வரையில் 35 விமான சேவைகள் இலங்கைக்கான பயணங்களை மேற்கொள்ள இணங்கியுள்ளன. எனவே மீண்டும் இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இது நல்லதொரு வாய்ப்பாக அமைந்துள்ளதாகவே நாம் கருதுகின்றோம். இந்த ஆண்டில் 3 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு நாளைக்கு சுமார் 2500 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய விதத்திலேயே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் மத்தள விமான நிலையத்தினூடாக நாட்டுக்குள் பிரவேசிக்க முடியும். பயணிகள் தம்மை பதிவு செய்து கொள்வது தொடக்கம் மீண்டும் இந்த நாட்டிலிருந்து வெளியேறும் வரையில் டிராவல் பபிள் திட்டத்துக்கு அமையவே செயல்பட முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கட்டுக்கடங்காமல் கொரோனா பரவியுள்ளது.
ராஜாங்க அமைச்சர் திகாசிரி தெரிவிப்பு. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று கட்டுக்கடங்காமல் பரவியுள்ளது எனவும் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் திகாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியிருந்த திகாசிரி சிகிச்சைகளை நிறைவு செய்து கொண்டு வீடு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தொற்றின் அனுபவங்களையும் அரசு மற்றும் பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களையும் அவர் தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, அனைத்து கொரோனா நோயாளிகளையும் சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்பும் நிலையில் அரசு இல்லை. பொதுமக்கள் பொறுப்பாக இருப்பதன் மூலமே கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். நாடு முழுவதும் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகின்றது. காய்ச்சல், இருமல், சுவையின்மை போன்ற அறிகுறிகள் இருந்தால் குடும்ப உறுப்பினர்களை விட்டு விலகி சுய தனிமைப்படுத்தலில் இருப்பதே சிறந்ததாகும். வெளிநாடுகளில் உள்ள 60,000க்கும் அதிகமான இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கும்போது அவர்கள் அனைவருக்கும் அரசு தனிமைப்படுத்த நிலையங்களை ஒதுக்குவது சிரமமான காரியமாகும். அவ்வாறானவர்களை வீடுகளில் தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சம்பவம் இனிமேல் நிகழக்கூடாது. கோட்டாபய அரசுக்கு புதுடெல்லியிலிருந்து வந்த கடும் எச்சரிக்கை. நெடுந்தீவு கடற்பரப்பில் ஸ்ரீலங்கா கடற்படை படகுடன் மோதியதில் இந்திய மீனவர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு கோட்டாபய அரசுக்கு புதுடெல்லி தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இந்திய வெளியுறவு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்திய மீனவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் இலங்கை வெளியுறவு அமைச்சருக்கு தனது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். அதேபோன்று புதுடெல்லியில் உள்ள இலங்கை பதில் உயர்ஸ்தானிகரிடமும் கடுமையான எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. உயிரிழப்பு குறித்த எங்கள் ஆழ்ந்த வேதனையை வெளிப்படுத்திய நாங்கள் மீனவர்கள் தொடர்பான பிரச்சினைகளை மனிதாபிமானத்துடன் கையாள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினோம் என்றும் இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இரு அரசாங்கத்துக்கும் இடையில் இருக்கும் புரிந்துணர்வுகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். மேலும் இதுபோன்ற சம்பவம் நிகழாமல் பார்த்துக் கொள்ள அதிக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. மியன்மார் அடுத்து சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை. சர்வதேசத்தின் அடுத்த பொறி தொடர்பில் பிரித்தானியாவின் முன்னணி சட்டவாளரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான அருண் கடநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அண்மையில் புலம்பெயர் மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு இணையவழி கலந்துரையாடலில் கலந்து கொண்டு அவர் மேற்கொண்ட ஆய்வு உரையின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். சர்வதேச நீதி தேடல் என்பது எங்களுக்கு மிக முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. அதற்கான பொறிமுறைகள் என்ன, அதற்கு என்ன வகைகள் நீதி பொறிமுறைகள் இருக்கின்றன என்பது தொடர்பில் பல விடயங்கள் ஆராய வேண்டியுள்ளது. இலங்கை சர்வதேச சட்டமூலத்தில் கையெழுத்திட்டிருக்க வேண்டும். இலங்கை சர்வதேசத்தின் ஆணையை ஏற்றுக்கொள்ளலாம். இலங்கை போர்க்குற்ற சான்றுகளை பாரப்படுத்தலாம். புலம்பெயர் மக்கள் வாழ்கின்ற சர்வதேச சட்டமூலத்தில் கைச்சாத்திட்ட நாடுகளூடாக முயற்சிக்கலாம் என்றவாறான 4 வழிகளில் சர்வதேச நீதிமன்றத்துக்கு வழக்குகள் போகலாம். அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டமைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் பல்வேறு கட்டமைப்புகள் உள்ளன. எங்களுக்கு நீதி தேடும் போது ஒவ்வொரு கட்டமைப்போடும் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு கட்டமைப்பிலும் உள்ள பொறிமுறைகளை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்.